வணக்கம் நண்பா, நான் தான் கேட்கிறேங்க. ஸோ நம்ம டே 6ல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி எங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி கொல்லி ஹில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸில் தாங்க நிற்கும். ஸோ பக்காவாக இருங்க கிளைமேட்டு. நான் போகும்போது வீட்டில் காணிக்கிறேன் நண்பா. ஸோ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெடி ஆகிடுச்சு, நம்ம இங்கே கிளம்ப போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம போகும்போது வீட்டில் காணிக்கிறேன் எப்படின்னு பார்க்கலான்பா. வாங்க பார்க்கலாம். கிளம்பிட்டாங்க, நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம அவுட்ரு தாங்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் நல்லா வார்ம் அப் போட்டுங்க. ஏன்னா நல்ல கூலிங்க. நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா மழையும் வேறு பெஞ்சா பயங்கர கூலிங் நண்பா. கொஞ்சம் நேரம் 3 வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம், கொஞ்சம் வார்ம் அப் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் தாங்க பண்ண போகிறோம். எல்லா இடம் பார்க்க போகிறோங்க. கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ அது போகும்போது வீட்டில் நீங்களும் பாருங்கள் எந்த மாதிரிலாம் கிளைமேட் இருக்குங்கிறத பார்க்கலாம் நண்பா. ஸோ நம்ம இங்கேருந்து இன்னும் கிளம்ப முடியாது நண்பா. ரோடு கொஞ்சம் தூரம் போகணுங்க, அதாவது வெளியே போய்ட்டு காணிக்கிறேன்பா, பார்க்கலாம். ஸோ நண்பா இந்த ரோட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க வந்தோம். ஸோ நைட்டு வரும்போது இடம் எப்படி இருக்குது ஒன்றுமே தெரிலங்க, எல்லாம் இருட்டாக இருந்துங்க. அது போக ஒரு பெரிய சம்பவம் வர ஆயிருக்குங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் தப்பிச்சிட்டோம் நண்பா. ஸோ அது என்ன சம்பவங்கிறத நான் போக சொல்கிறேன். ஐயையோ, ஃபுல்லாக பண்ணிங்க, எப்படி இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ரோடே தெரிலங்க, லைட்டை போட்டுருவோம். இங்கே ரோடே தெரிலங்க, அந்த மாதிரி பனிமூட்டமாக இருக்குங்க. நல்ல வேலைங்க. இதுக்கு முன்னாடி போனால் ரைடும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியலங்க. இந்த ரோடு தாங்க ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த ரோட்டில் இருந்து நாங்கள் நைட்டு வரும்போது இருட்டாக இருந்து பார்த்துக்கோங்க, ஒன்றுமே தெரிலங்க. ஆனால் நம்ம லைட் வெளிச்சத்தில் வந்துட்டோம். ஸோ என்ன பெரிய பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 ஒரே ஒரு காட்டெருமை இருந்துங்க. ஸோ அந்த காட்டெருமை நாங்கள் பைக்கில் வரதை பார்த்தோன்னா எங்களுக்கு கண்டு ஓடிச்சு. ஸோ எதுக்கடா அது ஓடுதுன்னு பார்த்தா அது நேராக ஃபேமிலி கிட்ட போயிட்டுங்க. 5-6 காட்டெருமை இருந்துங்க. நல்ல நாங்கள் சடான்னு போயிட்டோம். நல்ல அது வேறு ரூட்டில் போய்ட்டு நாங்கள் வேறு ரூட்டில் வந்துட்டோம். அதனால நாங்கள் வந்துட்டோம். இல்லைன்னு வைங்களா அந்த ரூட்டில் நாங்கள் போயிருந்தோம் அன்னைக்கு கைமாதாங்க நேற்று வேறு லெவல் ஆகிட்டோம். அது பார்த்தவோ எங்களுக்கே ஷாக் ஆகிட்டுங்க. ஏன்னா இதுவரையும் பார்த்ததில்ல காட்டணுமே. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு எனக்கு இங்கே ஜெய்சாண்டிக்காக இருக்குங்க. வேறு பெரிய லாரி எப்படி இருக்கும், அது மாதிரி மினி லாரி மாதிரி இருக்குது. கிளைமேட்லாம் நண்பர் ரோடு தெரிய மாட்டேங்குது. அப்பனே முருகா, ரைட்ஸ் எல்லாம் பாருங்க, நிறைய இடம் உண்டுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி டைம்லாம் வரணுங்க. இந்த மாதிரி சீசன் டைம்லாம் வந்தால் தாங்க இப்படிலாம் பார்க்க முடியும். மார்னிங் நல்லா மழை பெஞ்சிங்க. மழை விட்டதுக்கப்புறம் மழை பெய்யல, பட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாகுங்க, பனி மூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் நைட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தாங்க இருந்து. அது இல்லாமல் என்னென்னா நைட்டு ரோட்டில் அப்படியே பனிமூட்டமாக இருந்துங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுலாம் என்னங்க வேறு லெவலில் இருந்துங்க. இதெல்லாம் எத்தனை வண்டினாலும் வந்து பார்க்கலாங்க, சலிக்கவே செய்யாதுங்க உண்மையாக சொன்னால். அந்த அளவுக்கு நமக்கு அப்படி கண்ணை ஈர்க்குது. நண்பர்களே, இப்போ நம்ம எந்த ரூட்டில் போய்ட்டோம்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ் அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது மனிதர் குணத்திற்குள்ள, இது மனிதர் காதல் அல்ல, அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம அந்த குணா கேவ் ரூட்டில் தாங்க போய்ட்டோம். இதில் 2-3 ஃபால்ஸ் தான் வருதுங்க. இங்கே அதாவது கொடைக்கானல் எல்லாத்துக்குமே தெரியுங்க, கொடைக்கானல் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டோம்லாங்க. ஸோ ஏன்னா எத்தனை நாள் இருந்தாலுமே இங்கே சலிக்க மாட்டேங்குங்க. அதான் என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. கிளைமேட்டாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், எத்தனை நாள் வந்தாலுமே ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ மெயின் கான்செப்ட் என்ன, இங்கே இந்த ஏரியாவிலே, அதாவது கொடைக்கானல்லே எனக்கு பிடிச்ச மெயின் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடம் இருக்கும். பட் எனக்கு எந்த இடம் மெயினாக பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேஸ் தாங்க, பூம்பாறைங்க. ஸோ பூம்பாறை தாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இடத்துல, அதாவது அந்த வீடியோ நான் போய் காணிக்கிறேன். ஸோ அந்த ரோட்டில் இருந்து அந்த இடத்த, அந்த ஊரை பார்க்கும்போது அது அப்படி ஒரு இதாக இருக்கும் நண்பா. நினைக்க மாதிரிலாம் இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குங்க அந்த பூம்பாறைலாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு போகும்போது நான் காணிக்கிறேன் நண்பா. அது நம்ம இதில் வந்த லைனில் தான் வரும். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரோட்லேயே 2-3 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு நண்பா. குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, ஸோ அது போக 2-3 ஃபால்ஸ்லாம் இருக்கு நண்பா. அது போக வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ரோட்லேயே எல்லாமே அடைக்கிறோம். மேப்பில் நீங்கள் அதாவது மேப்பில் போட்டு வந்தாலே போதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே காணிச்சிடும். நம்ம என்ன மேப்பு போடலை, ஏன்னா மொபைல் அங்கே ரூமில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ஒரு நாள் வந்தனால வந்து ரூட்டு தெரியும். அது இல்லாமல் ரூட்டு தெரியும், மேப்பு இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த போர்டெலாம் போட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்தாலுமே ஈஸியாக நம்ம வந்துடலாம். இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா குணா கேவ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு போகிறவங்க அப்படியே 2-3 பிளேஸ் அப்படியே பார்க்குறோங்க. முக்கியமாக பூம்பாறை தாங்க முக்கியமாக அந்த இடத்த பார்க்கணும் நண்பா. அதில் தான் இருக்குது கதை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்கணுங்க, அப்படியே கண்ணை அப்படி ஈர்க்கும். அந்த இடத்த பார்த்தாலே கண்ணை ஈர்க்கும். நம்ம இங்கே இருக்க முடியாதா, நம்ம இங்கே செட்டில் ஆகலாமோ, அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் வருங்க. அப்படிப்பட்ட இடமா இருக்காது. ஸோ அந்த இடத்த நான் வீடியோ காணிக்கிறேன், அதையும் மெயினாக பாருங்கள். ஸோ நண்பா, இப்போ நம்ம எங்கே ஸ்பாட்டில் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாநகராட்சி பசுமை பள்ளத்தாக்கில் நிற்குங்க. பள்ளத்தாக்கில் நிற்கும். ஸோ வண்டியில் விட்டு உள்ளே ரவுண்டு போகணுங்க. ஸோ எங்கே பார்க் போன இதில் எங்கே உண்டோ
ஸோ நம்ம பைக்கை இதில் பார்க் பண்ணிவிட்டு அந்தளவு உள்ளே போய் என்னென்ன இல்லைன்னா இருக்குன்னு பார்ப்போங்க. இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம், கொஞ்சம் சீப் ரேட்டாக இருந்தால் நம்ம வாங்கலாங்க. ஸோ அதனால் பார்ப்போம், நல்லா இருந்தோன்னா வாங்கிடுவோம். இதெல்லாம் விடு சைடில் ஒதுக்கி விடு, பெரிய வண்டி வரும். நான் தலைவியில தான் நிப்பேன் அப்படின்னா நில்லு. நேரம் பாடாடே ஒதுக்கி அதை விடுன்னு சொல்லியாச்சு. நான் தலையில நின்று தண்ணி குடிப்பேங்க. நானமனை இது உள்ளவே பார்ப்போம். இது மொத்தம் இது மாதிரி இருக்கும், கடை நிறைய இருக்கும் ஷாப்பிங்லாம். பார்ப்போம் லைட் என்னன்னு பார்ப்போம். சுடாமலே பலூன் வெடிக்குது, என்ன கதையா இருக்கும்? பலூன் மக சுடவே இல்லை, யாரும் அதுக்குள்ள பலூன் வெடி ஆவியா இருக்குமோ? எவ்வளோன்னு தெரிலங்க. அதான் 50 ரூபாவா? 50 ரூபா போட்டுருங்க. கொடைக்கானல் வந்தீங்கன்னா சுற்றுலா இடத்துக்கு 50 ரூபா. ஓகே நண்பா, நம்ம போகும் இடம் பள்ளத்தாக்குக்கு போக போகிறோம். நல்லா வாங்க, ஏதாச்சும் இப்போ இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துனா நம்ம 2 பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஏகப்பட்ட கடை இருக்கு புதியா. பரவாயில்லையப்பா, ஆனால் போயிட்டு வரோம்ண்ணே. ஓஹோ ஓஹோ ஓஹோ, நம்மள பசுமை பள்ளத்தாக்கு, பசுமையான பள்ளத்தாக்கு. ஸோ பேக்ல பாத்தீங்கன்னா நண்பர்களே என்னன்னு தெரியலங்க, உள்ள ஒரே பனிமூட்டமா தாங்க இருக்கு. கீழே விழுந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பார்த்தாலே எனக்கு சொர்க்கம் தெரியுதுங்க. என்ன ஆழம் தெரியுமாங்க? ஆமா, வீடியோல தெரியாதுன்னு தெரியல, பட் ரொம்ப ஆழம் நண்பா. இதுதான் சொர்க்கம். சொர்க்கம் உளுந்து வேறு தெரியும், உளுந்து பார்த்தா எங்க தெரியும், அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி. ஓகே நண்பா, நம்ம பசுமை பள்ளத்தாக்கி நம்ம பார்த்தாச்சுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்குங்க கதை, நல்லா தான் நண்பா இருக்கு. இன்னும் அடுத்த பிளேஸுக்கு போகலாம் வாங்க. ஸோ நண்பா, நம்ம பசுமை பள்ளத்தாக்கு கடந்து வந்துடுவாங்க. பசுமை பள்ளத்தாக்கு அதாவது கிரீன் வேலி, அதை தாண்டி நம்ம வந்தாச்சு நண்பா. நெக்ஸ்ட் அடுத்த எந்த ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸுங்க. ஸோ அதான் போகிறோம். அதுக்கு அடுத்தது குணா கேவ் இருக்குது. அதுக்கு அடுத்த இப்போ ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்குங்க. இந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா நண்பா எல்லா வியூ பாயிண்ட்டுமே நம்ம பார்த்துடலாங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இந்த ரோட்டை சுற்றி நீங்கள் வரும்போது அங்கே லேக் வியூ பார்க்கலாம் நண்பா. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய குளமாக தாங்க இருக்கும். அந்த லேக் வியூ நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக இந்த இந்த ரோடில் ஒரு ரவுண்டு அடிச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் நண்பா. பார்த்தாச்சு பசுமை பள்ளத்தாக்கில் பார்த்தோன்னா இப்போ என்னன்னே தெரிலங்க கதை, அந்த மாதிரி இருக்குது. சொர்க்கம் என் கண்ணுக்கு தெரியுதுங்க, ஒரே பனிமூட்டமாக இருந்து. ஸோ நம்ம இப்போ நம்ம எங்கே ஸ்டாப் ஆகி நிற்கணும்னு பார்த்தோன்னா இல்லை ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு பைக்குக்கு 20 ரூபா டிக்கெட்டும். அண்ணே ஜிபே பண்ணலாமா? ஒன்லி கேஷ் ஆங்க. ஸோ சேடு. 60 ரூபா ஒரு வண்டிக்கு 20. ஸோ சேடுங்க. ஆனால் முன்னாடி நாங்கள் வரும்போது இப்படி இருந்த மாதிரி இல்லை. என்ன இருக்கு? குணா கேவ். குணா கேவ் அப்போ ஒன்று தள்ளி விட்டு சாவடிச்சுனா நான் கதையை முடிச்சிருண்டே தான். முன்னாடி நாங்கள் வரும்போது இங்கே இப்படி இருந்த மாதிரி இல்லாமல் இல்லை. என்ன புதுசாக தான் செக் போஸ்ட் வந்து பேரியர்லாம் வச்சுருக்கேன், என்ன கதையோ. ஸோ நண்பர்களே வந்தீங்கன்னா குணா கேவ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வெஹிக்கிளுக்கு. ஸோ ஓகே, சரி தேங்க்ஸ்ண்ணே. ஓஹோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குங்க. ஒரு வண்டிக்கு 20ங்க, ஒரு பைக்கிலுக்கு 20. ஸோ மொத்தம் 60. ஸோ இதான் நண்பா பில்லர் ராக். எப்படி இருக்கு பாருங்க. வா, பேக்ரவுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்குங்க. இங்கே ஏதோ எரிச்சா எப்படி புகை வரும் அந்த மாதிரி வருதுங்க. ஆனால் எல்லாமே இதுதாங்க, பனிமூட்டம் தாங்க. சும்மா கிடையாது நண்பர்களே, வேற லெவலில் இருக்குங்க. இதுவும் என்ட்ரி டிக்கெட்டு உண்டுங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். இதான் நம்ம பில்லர் ராக்கு டிக்கெட்டு. இதுக்குள்ளே போனால் வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாங்க, அவ்வளோதான் கதை. சரி நம்ம போவோம், நாங்கள் போகிறோங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது வியூ பாயிண்ட்டு. நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மை காட், இதெல்லாம் பார்க்கணுங்க லைஃப்பில். நெக்ஸ்ட் அதாவது பில்லர் ராக் முடிஞ்சு நண்பா. நெக்ஸ்ட் அடுத்த நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குணா கேவ் தான் அங்கே போகிறோம். குணா கேவ் இங்கேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ குணா கேவ் போகிறோம். குணா கேவ் காணிக்கிறேன். குணா கேவில் அந்த ஒரு மெயின் ஏரியாவை நம்ம பார்க்கணுங்க. ஆல்ரெடி வரைக்கும் போனோம், அதை பற்றி நமக்கு தெரியாது. இப்போ தாங்க தெரியும் அந்த விஷயம், எவ்வளோ ஆழமாக இருக்குது, பள்ளத்தாக்கு உள்ள ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அதையும் பார்த்துருவோம். என்ன ஆழம் தான் அதில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. சாடியெல்லாம் பார்க்க முடியாதுங்க, சும்மா நின்றுட்டு எட்டி பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இரும்பு கம்பி வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லைங்க, அதான் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம வந்துட்டோங்க குணா கேவு. என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பப்பால் ஏதோ ரெக்கை விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கு செட்டப்பு. இது தாங்க குணா கேவ்னு. உள்ளே போனால் தாங்க அட்வென்ச்சரே இருக்கு. ஓகே, நான் போன வண்டியிலே பார்க் பண்ணிட்டு அந்த உள்ள போவோம். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ்ல தாங்க இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒருத்தருமா கிளைமேட் அதிகத்தமா இருக்குங்க, இடமும் ரொம்ப பக்கமா இருக்குங்க. நம்ம ஸ்பாட்டுங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் நான் மேலே இருக்குங்க. ஸோ அங்கே தாங்க போகிறோம். அங்கே போய் தான் ஃபுல் வியூவும் தெரியும் நண்பா. அங்கே தான் அந்த பாதாள பள்ளத்தாக்கு எங்கே இருக்கு, அங்கே தான் இருக்கா ஒரு படத்தில் வந்து அது இங்கேயே இருக்கு. சரிப்பா, நம்ம ஏற்கனவே வந்தோம் அதெல்லாம் பார்க்கல, பட் இப்போ அதை பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே ஆட்கள் நடமாட்டம் இருக்குங்க. குரங்கெல்லாம் பார்த்து முழிக்குது, என்னடா பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு. குரங்க மைண்ட் வாஷ் அப்படி இருக்கு, எங்கே விளையாடா இதெல்லாம் அப்படிங்கிறது. பரவாயில்லங்க குரங்கு, ஆனா குரங்கு நல்லா என்ஜாய் பண்ணுது தெரியுமா. நல்லா என்ஜாய் பண்ணுதுங்க கிளைமேட்டுக்கு. கரெக்ட் ப்ரோ, வாட் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ, டெவில்ஸ் கிச்சன் இன் தேர். ஓ மை காட், பேக்ரவுண்ட்ல அந்த நாய்ஸ் கேக்குது பாருங்க. டெவில்ஸா, டெவில்ஸ் கிச்சன் கரெக்ட், சமையல் அறை. அது கூட தான் நம்ம இப்போ குக் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்க, இப்போ நம்ம சமையல் அறைக்குள்ள இருக்கோம், அதாவது சாத்தானின் இடத்தில். ஸோ பக்கம் நம்ம நாங்கள் இன்னும் மேலெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க. இங்கே தான் இதுதான் சம்பவம் நடக்கும். இந்த கேப்பாக தான் இருக்குமோ, ஒருவேளை இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இந்த கேப்பாக தான் இருக்குமோ, அப்போ இந்த கேப்பாக தாங்க இருக்கும். படத்தில் வந்த கேப் இதில் இதா வெட்டி பார்ப்போங்க, ஏதோ தெரியுதான்னு பார்ப்போம். ஏங்க ஒரு மாதிரி பட்ட பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்கு இடையில. ஏதாவது தெரியுதா, என்ன தெரியுது பாரு. ஒரு மாதிரி இருக்குங்க பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழம். நாங்க அவங்க எங்க பார்ப்போம், எங்க என்ன தெரியுதுங்க நண்பா, இங்க வந்து பாரு கேப்பு வரல சல்மான். அரே பையன் என்ன இருக்கு கேப்பு, எவ்வளவு ஆழமா போகுது பாரு. சொல்லத்தானோ வீடியோ தெரியாதுன்னு தெரியலங்க, லைவா தெரியுதுங்க. பாதி தூரம் தான் வெளிச்சம் போகுது, அதுக்கப்புறம் வெளிச்சமே இல்லை நண்பா, குத்துருட்டா இருங்க. எப்போ இந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு ஆழமா இருக்கும் பாருங்க. ஓகேங்க, டெவில்ஸ் கிச்சன்னாலே சும்மா கிடையாது நண்பா, வேற லெவல்ல இருக்கு. ஸோ நண்பா, இதுதாங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இந்த கோக்கல் ஆஃப் குணா கேவ். அங்க என்ன தெரிகிறது, சரியான பள்ளத்தாக்கு. சல்மான் உளுந்து பாக்கியா, அவருக்கா ஒரு கீழே உளுந்து பாக்குறியா, வாங்க அங்க அங்க ஏழு ஏனுங்க ஏனுங்க மணி. இதுதான் குரங்கா, குரங்கு எப்படியா இருக்கும், குரங்கு குரங்கு குரங்கு. அதுக்கு என்னமா ஹாயா இருக்கு, கைய கடிச்சு வச்சிருமல சும்மா அந்த ஒண்ணு இழுத்து அங்க இழுத்து போயிட்டேன் பண்ணுவேன். சும்மா கிடையாது, சும்மா இருல. என்னை தள்ளி விட, ஒன்ன எடுத்து என்ன தள்ளி விடாம அதுல நோண்டாத ஓட கடிக்கும். இதுதான் ஸ்பாட்டுங்க நான் கேவுல. இப்படி இப்படி ஆப்ஷன்லாம் ஆபத்தெல்லாம் இருக்கு நண்பா. ஸோ இங்க வந்தீங்கன்னா ஆபத்தை உணராம அதை எதிர்பார்க்கலாம், எப்படி எப்படி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. சும்மா அவங்க சொல்றாங்க டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது சரியான ஸ்பாட்டுங்க இது. ஓகேன்பா, நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு, அதாவது பைன் பாஸ் அடுத்த நெக்ஸ்ட்டுங்க, அங்கே போகும்போது பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குணா கேவ்லேருந்து விடைபெற்றாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பைன் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம். பைன் ஃபாரஸ்ட் போகணும் இந்த ரூட்டில். அதுக்கப்புறம் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா அந்த லேக் வியூ போவோங்க. ஸோ லேக் வியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேராக அப்படியே ரவுண்ட் அடிச்சு நேராக டவுனுக்கு போவோங்க, மெயின் இடத்துக்கு போயிடும். அதான் இங்கே பார்த்தாலுமே சிங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துலலாம். வண்டியிலே ஒரு வண்டி தான் எப்படி இருக்கு பாருங்க பேக்கில். இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்ததுன்னா ஆன் இருக்கும்,
ஸோ இங்கே தான் நம்ம பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணி அந்த உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ஜம்முன்னு இருக்கும். ஸோ அங்கே விட்டு போனோம் நண்பா. ஐயையோ, இங்கேயும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குங்க. ஸோ சேடு நண்பா. ஸோ இங்கே பார்த்தா இங்கேயும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு நபருக்கு 10 ரூபாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. கேமரா கொண்டு போனால் போகிறோம். அதே செட்டப் தான். அங்கே உள்ள தான் குணா கீழே போட்டால் தான் இங்கேயும் போட்டிருக்கு. ஒரு மாற்றமும் இல்லை. ஃபாரஸ்ட் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்னால் ஃபோர்லேயே ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குங்க. ஸோ அதே நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் சுத்தமாக டவர் கிடைக்கல. அது வேறு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிட்டு. ஸோ அது என்ன ஏன்னா மேப்பு பார்த்துட்டு போகலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சைட். ஸோ அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ நண்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து போகிறதுலேயே ஒரு ஸ்பாட் மட்டும் வருங்க. ஸோ அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு அந்த நம்ம அப்படியே போக வேண்டியதாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் எப்படி சொல்லனா ரொம்பலாம் பிளேஸ் இருக்குங்க. ஆனால் எப்படி சொல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாமே எல்லா டூரிஸ்ட்டுக்குமே தெரிஞ்சதாங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க எடுத்திருப்பீங்க. அதே விஷயம் எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய விஷயம் தாங்க. அதனால நம்ம கூட இருக்க ஏற்கனவே நாங்களும் வந்தாச்சு எடுத்தாச்சு. இருந்தாலும் கூட இருக்க பார்க்கணுன்னு ஒரு விஷயங்க. ஏன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ கரெக்டாக 2000 கிலோமீட்டர் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு வீடியோ எபிசோடாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோவில் 2000 கிலோமீட்டருங்கிறப்போ எங்கெங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹில் ஸ்டேஷன் தாங்க நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து டேரெக்டாக அடுத்த நாள் எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிருந்தோம். அந்த ஹில்ஸ் ஏறி இறங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேராக கொல்லிமலை போயிருந்தோம் நண்பா. ஸோ கொல்லிமலைக்கும் ஏறி இறங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் இங்கே வந்தாச்சு. இங்கே தாங்க இருக்கும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 3 ஹில் ஸ்டேஷன் போய் வச்சுங்க. இது தாங்க ஒரு வியூ பாயிண்ட்டு. ஐயா இங்கே அப்போ தான் இங்கேயும் சுத்தாங்க. எங்கேயுமே டவர் கிடையாதுப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது இங்கே அதே வியூ பாயிண்ட் தாங்க. இது மேயூர் வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பைன் பாஸை தாண்டி வந்தேன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்கணும்பா. ஸோ நம்ம இங்கே போய் இங்கேயும் அதே எல்லாம் சேம் டிக்கெட் ரேட்டு தான் ஆகும். ஸோ இங்கேயும் போகிறதுக்கு நம்ம போங்க. ஏற்கனவே எல்லா இடத்துலையுமே வெளியாக தெரியும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்பாக் பார்த்தீங்களா. ஃபாகுனால அப்படி முட்டனால ஒன்றுமே தெரியாது. போமா வியூ பாயிண்ட் தான் நண்பா. ஸோ இங்கேருந்து பார்த்தாலுமே ஜம்முன்னு தெரியுங்க. ஆல்ரெடி நம்ம அந்த குணாக்கே வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து பார்த்தாலுமே வியூ பாயிண்ட் ஜம்முன்னு தெரியும். இதுவும் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா தாங்க. எல்லா என்ட்ரி டிக்கெட்டுமே 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு நம்ம அலோடு. ஒரு ஹெட்டுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. ஸோ எல்லாத்துக்குமே 10 ரூபா. ஒரு ஆளுக்கு 10 ரூபா வச்சு உள்ள டிக்கெட்டு என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இன்னும் எப்படி நேராக போனால் அடுத்த என்ன வரும் பார்த்தீங்கன்னா லேக் வியூ வருங்க. அதாங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம், லேக் வியூ. ஸோ அதையும் பார்த்துட்டு அந்த முடிக்கிற மாதிரி நண்பா. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வேறு எதுவும் இல்லைங்க. பூம்பாறைக்கு தாங்க போகிறோம். பூம்பாறையை பார்க்கணுங்க. பார்த்தா தாங்க ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட பிளேஸுங்க இது. ஸோ நண்பா நம்ம இப்போ வந்து இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை காட்சி முனை தாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. சைடில் வண்டி விட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட் பங்கமாக இருக்குங்க. நான் லெஃப்டில் விட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இதை விடவும் முடியாது. ஸோ இந்த இதுலேருந்து வியூ பாயிண்ட்டை பார்த்தாலுமே டோட்டலாக தெரியுங்க. இந்த இடத்த விட்டு நம்ம பேச்சுன்னா பூம்பாறை வேறு போகணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணி ஆச்சுங்க. இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் போகணும். நெக்ஸ்ட்டு வரும்போது முடிஞ்சால் அதை பார்ப்போம் நண்பா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை பக்கத்தில் வந்துட்டோங்க. ஒரு வழியே கடையில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு நான் பூம்பாறை பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே. ரைட்டில் தாங்க நம்ம மெயின் சொர்க்கமே இருக்குது. ஐயோ அதை பார்க்க கண் இருக்குதே. கூக்கல்னு ஒரு ஏரியா இருக்குது நம்ம இதுக்கு அடுத்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூக்கலில் ஒரு ஃபேமஸான இடம். அதாவது ஃபேமஸ் இல்லை, ஒரு ரீச்சான இடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம ரீச்சான இடங்க. ஒரு டீ கடையை ஒட்டி அந்த மாதிரி. இந்த ரைட்டில் போனால் நேராக பூம்பாறைங்க. அதாவது இதுலேருந்து 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நான் இறங்கியாச்சு பூம்பாறை ரோட்டுக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தாலும் மேக்ஸிமம் அந்த ஃபுல் கிராமமும் தெரியுங்க. அந்த வில்லேஜ் அவ்வளோவும் ஜம்முன்னு தெரியும். நான் காணிக்கிறேன் பாருங்கள். நம்ம பாயிண்ட் லெஃப்ட் சைடில் ஒதுக்கி விட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க இதிலே தெரியலங்க. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் பார்த்தா தெரியுங்க. என்னடா இங்கே அந்த கிராமத்தை காரணமே ஷாக் ஆகிட்டேன். பட் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகணும். இதுதான் ஸ்பாட். என்ன இருக்குது இதுன்னு பார்த்தா தெரியுமோ. ரொம்ப நான் காட்டுறேன், இந்த வியூவை பாருங்கள். நம்ம இதான் நண்பா பூம்பாறை. தேட்ஸ் கால் பூம்பாறை ஃப்ரம் கொடைக்கானல். இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் கண்டிப்பாக வரணும் நண்பா. அடிக்கடி வரதில் தப்பே இல்லை. நிறைய பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் அடிக்கடி வரதில் ரொம்ப தப்பு இல்லைங்க. ஓகே நண்பா, நான் இதோடு நம்ம பூம்பாறை பார்த்தாச்சு. பார்த்துட்டே இருக்கணும் போல தாங்க இருக்குது. சரி டைம் வேறு ஆகிட்டுங்கன்னு அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸு போகணும். போகும்போது பார்க்கலாம் நண்பா. இப்போ நம்ம
பூம்பாறை பார்த்து திரும்பி போயிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம கொடைக்கானல் பார்த்து போயிட்டுருக்கோங்க. பூம்பாறையிலேருந்து கொடைக்கானல் ஒரு 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம். பூம்பாறைக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கூக்கல் இருக்கு நண்பா. கூக்கலில் பார்த்தீங்கன்னா அங்கே 2-3 பிளேஸ் நல்லா தாங்க இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்லாம் அங்கேயும் இருக்குதாங்க செய்யுது. ஸோ நாங்கள் போய் பார்க்கலாம் பார்த்தோம். பட் டைம் ஆயிருக்கும். ஏன்னா பூம்பாறையிலேருந்து கூக்கல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மேலே தாங்க இருக்குது. எப்படியும் பூம்பாறையிலேருந்து கூக்கல் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே எப்படியும் நைட் ஆயிருங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம். இன்னொரு நாள் வரும்போது வேணால் பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம மெயின் ஏரியாலாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது போக இன்னொரு இடம் மட்டும் பேலன்ஸ் இருக்குன்னா போகிற வழியில் தாங்க இருக்குது. அது என்னென்னா நம்ம அந்த லேக் இருக்குங்க, லேக் வியூன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. அது கொடைக்கானல் உள்ள தாங்க இருக்குது. ஸோ அதாங்க லாஸ்ட் பாயிண்ட். அதை நம்ம பார்த்துட்டு அதனால கிளம்புற மாதிரி இருக்கும் நண்பா. போகும்போது மீதியை பார்க்கலாங்க. அது பக்கத்தில் போய்ட்டு அந்த இடத்த பார்த்துடலாங்க. ஏன்னா அது லேக் வியூனா அது பெரிய குளம் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. குளத்துல போட்லாம் போகுங்க. அது ஒரு நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. சரி நண்பா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதாவது கொடைக்கானலேருந்து வந்து பூம்பாறை வரும் அந்த ரோடு ரொம்ப ஆபத்தான ரோடுங்க. ரொம்ப ஆபத்தான ரோடு. ஏன்னா சின்ன ரோடாகவும் இருக்கும், டக்குன்னு போகவும் முடியாது, ஓட்டை கடிச்சும் போக முடியாது, இது பண்ணவும் முடியாதுங்க. ரொம்ப ஆபத்தான ரோடு. சிறிது அளவு நீங்கள் கவனத்தை குறை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோந்தாங்க, ஏதாவது சைடில் டமால்னு கேட்கும். அதனால் அளவெல்லாம் கோட்டை விட்றாங்க. அதனால கேர்ஃபுல்லாக ஓட்டணும் நம்ம அந்த இடத்துலலாம். திரும்பி நம்ம வரும்போது மீது பேலன்ஸ் எதெல்லாம் விட்டோமோ அதை நம்ம அந்த இடத்தையும் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு முடிக்கிறோம். அதையும் முடிக்கிறோங்க, அந்த கதையும் முடிக்கிறோம். ஏன்னா நம்ம டைம் இல்லைங்க, ஈவினிங் ஆகிட்டு பார்த்தீங்களா, இன்னும் போக நைட் ஆகிட்டுன்னா ரொம்ப கஷ்டங்க ரோட்டில். அதனால தான் நண்பா நம்ம கொடைக்கானலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேக் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம் நண்பா. தானையா லேக் வியூ. ஸோ இதுதாங்க லேக் வியூ. இங்கே போட் சவாரி எல்லாமே உண்டு நண்பா. அந்த அளவுக்கு பெரிய குளம் மாதிரி தெரியலை. பட் இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 300 500 இருக்குங்க. அதோடைய நமக்கு இந்த கொடைக்கானல் சீரீஸ் முடிவடைய போகிறது நண்பா. ஸோ இதோடைய சுற்றி பார்க்க எல்லா இடமும் பார்த்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, அவ்வளோதான் நண்பா. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த லேக் வியூவும் பார்த்தாச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சுங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் கொடைக்கானல் இப்படிலாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்கிறது. இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா, கடமைக்காவது இந்த இடத்தெல்லாம் பார்த்தே ஆகணும் நண்பா, வழியே இல்லை. ஏன்னா இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால பார்க்காம போனாதாங்க தப்பு, பார்த்துட்டு போகிறதுல தப்பே இல்லை. ஸோ அதனால் வந்தாச்சுங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படி எப்படியும் சுற்றி எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்தெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிட்டத்தட்ட 6:30 மேலே ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் நம்ம இருட்டிடும். ஸோ இடம் ஃபுல்லாக டார்க் ஆயிருங்க. ஸோ மேக்ஸிமம் அன்னைக்கு இருந்து சுற்றியாச்சுங்க. ஒன் டே ஃபுல்லாக இருந்து சுற்றிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயாச்சு, வீடியோ பார்த்துருப்பாங்க. ஸோ நண்பா இன்னும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் எபிசோடு இதோடு முடியுது நண்பா. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே 2-3 எபிசோட் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போனது, சரி கோயம்புத்தூர் சீரீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி சீரீஸ் போயிருக்கோம். ஸோ ஊட்டி சீரீஸ் அங்கே சுற்றினதெல்லாம் போட்டிருக்கோம். கொல்லிமலைக்கு வந்து அந்த சீரீஸை நம்ம போட்டிருக்கோம் நண்பா. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தாங்க நம்ம ஏறி இருக்கோம். தொடர்ந்து 3 ஹில்ஸ் ஏறி இருக்கோங்க. அதுதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நாங்களே எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கே இது ஃபஸ்ட் டைம் கூட. அது இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. தொடர்ச்சியாக டக்குன்னு 3 ஹில்ஸ் ஏறி இருக்கணும் நண்பா, வேறு லெவலில். இன்னும் நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு இதோட முடியுது. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து நம்ம கன்னியாகுமரி தாங்க போகிறோம், நம்ம நேட்டிவ் பிளேஸ் தான் போகிறோம். ஸோ ட்ராவல் நாளே அடுத்த எபிசோடு முடிவடையுது நண்பா. நேரம் போனதே தெரிலங்க. ரைடு தொடங்கணும், கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி நாகர்கோவிலேருந்து தொடங்கணும். ஸோ தொடங்கி கோயம்புத்தூர் போய் அப்படி ஊராக போய் இப்போ கடைசியில் நம்ம இப்போ நிற்க இடம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுங்க. இதுவும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் சுற்றி எடுத்து பார்த்தாச்சு. ஸோ இந்த இடமும் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம நேட்டிவ் பிளேஸ் தாங்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடு முடியுது நண்பா. ஸோ நம்ம இப்போ ரூம் தான் செக்இன் ஆக போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஈவினிங் 6:30 கிட்ட ஆகுதுங்க. அதனால நமக்கு இந்த கொடைக்கானல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுங்க. முக்கியமாக பூம்பாறையெல்லாம் பார்த்துருப்பாங்க வீடியோவில், அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண் அப்படியே பறிச்சுதுங்க. ஸோ நல்ல ஒரு இயற்கை காட்சியோடு நமக்கு அழகான சீனரியெல்லாம் பார்த்தோம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டும் எங்கே பக்காவாக இருக்குங்க. வந்தாச்சுங்க, கொடைக்கானல் வந்தாச்சு, நல்லா சுற்றி எடுத்து பார்த்தாச்சு. அது இல்லாமல் சாக்லேட்டும் வாங்கியாச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் சாக்லேட் வாங்கினாங்க. ஸோ அதேமாதிரி கொடைக்கானல்லையும் நம்ம சாக்லேட் வாங்கியிருக்கோம்.
ஸோ எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கிடணுங்க கண்டிப்பாட்டு. சரி நண்பா, இதோடு நம்ம இந்த கொடைக்கானல் சீரீஸ் இதோடு முடிவடைகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் நண்பா, நம்ம கொடைக்கானலேருந்து கன்னியாகுமரி தாங்க நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தாங்க நம்ம சேனலில் வரும் நெக்ஸ்ட் எபிசோட் ஆட்டு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க நண்பா. போகும்போது தாங்க அப்படியே ஃபன்னாகவே இருக்குங்க. என்ன எப்படின்னு தெரியல, ஃபுல்லாக ட்ராவலாக தாங்க இருக்குது நமக்கு. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஊரை கடந்து எத்தனை மாவட்டங்கள் எத்தனை ஊர் எல்லாம் கடந்து எடுத்து போய் சுற்றி பார்த்து வந்துருக்கோம் நண்பா. நம்ம எடுத்த பிளாக் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஆதரவுன்னு சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை தான் நண்பா. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் கேகே ரைடர். நன்றி, வணக்கம்.